இப்ப சொல்லணும் இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு ரவீந்திரன் நினைச்சா ஒரு பக்கம் பாவமா தாங்க இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த நபராலே பாத்தீங்கன்னா தாக்கப்படும் போது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவர் பண்றது தப்பா கரெக்டான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஆல்ரெடி விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அன்ஷிதா வந்து என்ட்ரியை தான் காமிக்கிறாங்க. அன்ஷிதா உள்ள வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தையை கிட்ட எனக்கு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அதாவது அன்ஷிதா மேல கோவம் வரல, பிக் பாஸ் டீம் மேல தான் கோவம் வருது. இப்போ உள்ள வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து வன்மத்தை கொட்ட வரல அப்படின்னா அப்ப மத்தவங்கள என்ன வன்மத்தை கொட்ட வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியலங்க. அதாவது அந்த எப்படி சொல்றது, ஒரு பொங்கல் செலிப்ரேஷன்றாங்க, இந்த சமயத்துல சொல்லி அனுப்பலாம்ல, போய் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஏன்னா நாங்க தான் ஒரு 8 பேர் வந்து பலியாடு மாதிரி அறுத்துட்டோம், நீங்களும் அதை போய் பண்ணாதீங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அதை அனுப்பலாம்ல. வரவங்களாம் இந்த மாதிரி வந்து நான் வன்மத்தை கொட்டல, நான் வந்து அதை கொட்டல இதை கொட்டல, எம்மா எல்லாரையும் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம், அன்ஷிதா எப்படிப்பட்ட ஆளு எல்லாரையும் நாங்க பார்த்துட்டு தானே வந்திருக்கோம், தர்ஷிகா எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ற மாதிரி நீங்க விளையாட கேம் பிளேயும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு போது வெளியில பாக்குற மக்களுக்கு தெரியுது. ஆனா உள்ள போற இந்த 8 பேர், முதல்ல போன 8 பேரை பாத்தீங்கன்னா மொத்தமா போட்டு ப்ளேம் பண்ணி அவங்க எல்லாம் வன்மத்து கொட்ட வந்தாங்க, வன்ம குடோன்கள் அப்படின்ற மாதிரி நேத்துல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் நடக்குதுல. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது பிக் பாஸ் டீம் எப்படி தான் ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு தெரியல. விஜய் சேதுபதி பயங்கரமா அதுக்கு முட்டு கொடுக்குறாரு. ஒரு ஹோஸ்ட்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த ஷோல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது, அதாவது அந்த டீம் என்ன வேணா பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து நம்ம போய் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், வாங்குற சம்பளத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஒரு விஷயத்தை சொல்லுவார்ல, மக்களோட பிரதிநிதியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அதாவது இந்த 8 பேர் வந்து பலியாடு மாதிரி பிக் பாஸ் டீம் போட்டு அறுக்குது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல மக்களுக்கு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இவரு தான் மக்களோட பிரதிநிதின்னு சொல்றாங்க. அதாவது கமல் சார் சொல்லுவாரு, இவர் அதெல்லாம் சொல்றது இல்ல, இருந்தாலும் அங்க அப்படிதான். ஏன்னா அந்த ஹோஸ்ட்ன்றது நார்மலா எல்லா ஷோல இருக்க ஹோஸ்ட் மாதிரி இல்ல. இங்க மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல கேட்கணும். அதுதான் அந்த 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 பிக் பாஸ் ஒரு ஹோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலை பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அந்த மாதிரியான வேலையை பண்ணும்போது இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் டீம்கிட்ட சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது, ஒரு 8 பேரை போட்டு பலியாடு மாதிரி அறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குங்க. இவங்க அதுவும் அன்ஷிதாவும் சொல்கிறாங்க பாருங்க, நான் வந்து வன்மத்தை கொட்ட வரல அப்படின்ற, மற்றவங்க எல்லாம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து 8 பேரும் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்த மாதிரி இவங்க சொல்கிறது இருக்குது. ஆக்சுவலாக பிக் பாஸ் டீம் தான் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு, அதாவது பிக் பாஸ் தான் கூப்பிட்டு என்ன சொன்னார், நீங்கள் வந்து கேம் ஆட வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட் அவங்கள நம்ப வச்சு அவங்க வாயாலே பார்த்தீங்கன்னா கொட்ட வச்சு அவங்கள வன்மத்தை கொட்ட வச்சு நீங்க கேம் ஆடணும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும் அப்படின்ற மாதிரி ஆசையை காமிச்சு, ஓப்பனா சொல்லலாம் ஆசையை காமிச்சாங்க. அந்த 2 பேரை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், 5வது இடமும் 4வது இடமும் உங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு ஸ்வாப் ஆப்ஷனை கொடுத்து, ஸோ ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசையை காமிச்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வலையில உழ வச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலாக இந்த ஒரு செலிப்ரேஷன் வீக்லேயும் கூட இந்த மாதிரி ஒரு 8 பேரை போட்டு நாசம் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பாக தோணுதுங்க. ஓப்பனாக சொல்ல ரொம்ப தப்பாக தோணுது. எனிவேஸ் அந்த இதில் இன்னொரு மேட்டரும் நடக்குது. இந்த மாதிரி வந்து சௌந்தர்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹக் கொடுக்குறாங்க. ஏன்னா சௌந்தர்யா இந்த வீக் ஃபுல்லா டவுனா இருந்தாங்களே, சோ அதனால அவங்க வந்து கொஞ்சம் தெம்பு ஏத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு ஹக் கொடுத்துட்டு, அதுக்கடுத்து இன்னொரு மேட்டர் சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து சொல்றாங்க. அதாவது முத்துக்குமரன் தான் சொல்றாங்க அவங்க. சோ இந்த மாதிரி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அடுத்த கட்டு வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு வந்து முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு தான் இருக்கு, அது நான் இந்த வீட்டுக்குள்ள தான் இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு தான் முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாய் தான் கத்துற மாதிரி இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் ஜெயிக்கணும்ன்ற உங்களோட எண்ணத்தை வந்து வெளியே சொல்லாம இருங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஏன்னா இப்ப ரவீந்தர் சொல்றாருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா முத்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் கூட சொல்லட்டுமே, ஆனா ஒரு ரிவ்யூவர், இப்போ அந்த ரிவ்யூவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பேசுறது வேற, இப்போ உள்ள போனோன்னு என்ன பண்றாங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஒர்க் பண்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சாச்சனா இதை சொல்லிட்டு இருந்தா பெரிய இஷ்யூவா இருக்காது. யோசிச்சு பாருங்களா, சாச்சனா வந்து நான் முத்து தான் ஜெயிக்கணும்னு இப்போ ரவீந்தரை விட்டுருங்க, சாச்சனா மட்டும் சொல்லிட்டு இருந்தா இது ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரிவ்யூவர் அப்படின்னும் போது அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் உள்ள இருக்கும் போது ஒருத்தனுக்கு வந்து முட்டு கொடுக்கும் போது அன்ஷிதா சொல்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வந்து அவர் வந்து பயங்கரம் முட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து இவன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட இன்டென்ஷன் அதுவாக கூட இருக்கட்டும். அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஜெயிக்கணுன்றது தான் வெளியும் பேசிட்டு இருந்தாரு. எல்லா ட்விட்டர் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவர் பேசிட்டு இருந்தாரு. அவர் உள்ளேயும் போய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த ஷோக்குள்ளேயே போயிட்டு அங்கே ஒரு ஆளா நீங்க இருந்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா ஆப்போசிட்ல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சம காண்டா தான் இருக்கும். ஸோ அவங்களோட காண்டை பார்த்தீங்கன்னா வெளியே கொட்ட தான் செய்யறாங்க. அன்ஷிதா சொல்றாங்களே வன்மத்தை கொட்டலன்னு, இதுவும் ஒரு வகையான வன்மதாமா அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி சொன்னார்ல வீக்கெண்ட்ல, ஒருத்தன் இவ்வளவு நாள் ஆக்சுவலா 99 நாள் 100 நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உழைப்பு போட்டு வந்திருக்கான். அதாவது இப்போ எப்படி சொல்றது, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்படி சொல்ல பயங்கரமா அட்ராக்டிவ் ஃபேஸ்லாம் இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அவ்வளோ பார்த்தோன்னே எல்லாரும் பிடிக்கிற ஒரு ஃபேஸ்லாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இவன் மிடில் கிளாஸ் அப்படின்ற ரீசன் கோசம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போய் எப்படி அட்டாச் ஆகல, இவனுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ல அவன் டாப்ல இருக்கானா லீடிங்ல இருக்கானா காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவனோட கேம் பிளே வந்து ஃபர்ஸ்ட் 4 வீக்ல பார்த்தீங்கன்னா கேம் பிளே என்னன்னு காமிச்சிட்டான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் சிம்பிள் கான்செப்ட் தான். இனிஷியலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பிடிச்சிடணும். ஸ்டார்ட் போன சீசன்லேயும் சரி பிரதீப் ஆண்டனி இருந்தால் பிரதீப் தான் ஜெயிச்சிருப்பாப்ல. ஏன்னா இனிஷியலாகவே மக்களை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா கடைசி ஒன்ஸ் ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட சரி அந்த தப்பை வந்து சரி ஓகே நம்ம பையன் தானப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இதுதான் பிக் பாஸோட கான்செப்ட். மென்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி ப்ரிப்பேர் ஆயிடுவோம். ஓகே முத்துக்குமன் தப்பு பண்ணிட்டான், ஓகே ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு சீசன்லையும் இதான் நடக்கும். இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல நடந்தது. இனிஷியல் 4 வீக்ல பார்த்தீங்கன்னா அவங்க கேம் பிளே என்னன்னு காமிச்சிட்டான். கேம் ஆடிட்டான். மற்றவங்களாம் சமயத்தில் கேம் ஆடல. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் 4 வாரத்தில் எல்லாருமே ஜம்முன்னு இருந்தாங்க. ஸோ இவன் கேம் ஆடினதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்திலே வந்து மக்கள்கிட்ட ஓகே இவன் வந்து கேம் ஆடுறான் அப்படின்ற ஒரு இது வந்து ஓகே எல்லாம் அவனுக்கு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு போயிடுச்சு. அந்த ஃபோக்கஸ் போனதுனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பிடிக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் 13-14 வாரம் 15 வாரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எஃபோர்ட்டை போட்டு வந்திருக்கான். அப்படி வந்துட்டு இப்போ வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் இப்போ எல்லாருமே என்ன தோணும், ஆக்சுவலாக இவரால் தான் இவன் ஜெயிப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு இது வருதுல்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு விஜய் சேதுபதி தான் சொன்னார், அவன் இவ்வளோ உழைப்பை போட்டு வந்திருக்கான். அந்த உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொன்ன கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம். அதாவது இப்போ எப்படி சொல்றது, நான் நீ ஜெயிக்கிறதுக்கு வந்து நானும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிக்கிறது வந்து என்னால் தான் ஜெயிக்கிறது, அவனோட உழைப்பை பார்த்தீங்கன்னா அங்கே மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஒரு சரியான விஷயமா தோணல. ஏன்னா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த நம்பரே கீழே இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோக்குள்ள பண்ணும்போது அவர் அந்த இன்டென்ஷனில் பண்ணல, இருந்தாலும் ஷோக்குள்ள பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வெளியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கும் இன்னும் நிப்பாட்டவே இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ நேற்று கூட சொல்லியிருந்த ரிவ்யூவில் இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு இதோட நிப்பாட்டுங்கடா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுடா, அவ்வளோதான்டா, ரன்னர் வின்னர் யாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஓட்டிங்கில் வந்து கொஞ்சம் நஞ்சு டிஃபரன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி, அதை விட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் செகண்ட் பொசிஷனே இருக்காங்க. அப்படின்னும் போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் இதுக்கப்புறம் எப்படி சொல்லுது பீட் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு பெரிய மேஜிக் நடக்கணும். அந்த மேஜிக் வந்து இந்த வீக்கில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுக்கப்புறமா இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு விட்டுருங்க. இதுக்கப்புறமா இவன் வந்து ரொம்ப கேவலமானவன், இவர் ரொம்ப கேவலமானவன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களை பற்றி நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணுறாங்க, இவங்களோட பிஆர் டீம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பல. ஸோ இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போயிட்டு தான் இருக்கு. நீங்களே போய் பாருங்க. அதை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தெரியுது. ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து எப்படி சொல்றது மட்டம் தட்டிலாம், இவன் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மாதிரி இந்த பொண்ணு பண்ணுறது வந்து இந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர், இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓப்பனா. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா இப்போ எடுத்துட்டு வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா ஓப்பனா அந்த 8 பேரை வந்து எனக்கு ரொம்பவே அன்ஃபேரா தோணுதுங்க. இது வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, என்ன மேட்டர்னா இவர் பண்ணுறது ரொம்பவே தப்பு, அதை பிக் பாஸ் டீம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி. இப்போ அன்ஷிதா வந்து சொல்லும் போது அது இன்னும் ஹைலைட்டாக தெரியுது. ஏமா இப்படி பண்ணுறீங்க, அதாவது அந்த 8 பேரை வந்து வன்ம குடோன்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டேகை போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே, அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயமா தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த விஷயம்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இப்போ 8 பேர் வந்திருக்காங்க, அவங்க வன்மத்தை கொட்டினது அவங்களுக்கு இப்போ சரியான பதிலடி தான் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க பிக் பாஸ் டீமை நம்பி ஏமாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஏன்னா 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ப்ரோ அவங்க வந்து இனிஷியலா வந்து வன்மத்தை கொட்டினாங்களா ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ இப்போ அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இன்னொரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வன்மத்தை கொட்டினது காரணம் பிக் பாஸ் டீம் தான், அவங்க சொன்னதை நம்பி தான் அவங்க வன்மத்தை கொட்டிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிளேம் பண்ணுறது, அவங்க வந்து வன்ம குடோன்கள் மாதிரி காமிக்கிறது அதுவும் தப்பு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு செட் ஆஃப் மைண்ட் தாட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து எதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து இவங்க கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்லை செகண்ட் சொன்ன அது வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர், ஓட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பல சேஞ்சஸும் வந்திருக்கு. அதாவது எப்படி சொல்ல டாப் ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுல பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வரல, ஆனால் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ல இருக்க பொசிஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸோ அதை நம்பி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிஆர் ஒர்க் வந்து இன்னும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா, இன்னும் கடைசி நிமிஷத்துல ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஓட்டு எவ்வளோ அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணா சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.